ஒரு கதை சொல்கிறேன், கேட்கிறீங்களா? உலகத்தில் சில கதைகள் மனிதர்களை அதிர வைக்கும். சில கதைகள் நம்ப முடியாத அதிசயத்தை உணர்த்தும். ஆனால் இந்த கதை கடவுளின் சக்தி என்ன என்பதை நமக்கு கற்றுத்தரும். உண்மை கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருந்த ஒரு காலத்தில் இந்த சம்பவத்தை பற்றி படிக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த நாளில் நான் புரிந்து கொண்டேன், கடவுள் இருக்கிறார். ஆனால் புராண கதைகளில் வருவது மாதிரி அல்ல. அவர் வெளியில் இல்லை, அவர் உள்ளே இருக்கிறார். சொல்றேன் கேளுங்க, பிரமித்து போவீங்க. 2023 வருடம் மே 1 நடந்த மாபெரும் உண்மை சம்பவம். கொலம்பியா நாட்டிலிருந்து 7 பேர் கொண்ட ஒரு சிறிய பிரைவேட் விமானம் செஸ்னா 206 தென் அமெரிக்காவின் அடர்ந்த அமேசான் காடு பகுதியில் வானில் பறந்து கொண்டிருந்தது. இந்த சிறிய பிரைவேட் ஃபிளைட்ல ஒரு பைலட், ஒரு கைடு, ஒரு அம்மா மற்றும் 4 பிள்ளைகள் இருந்தாங்க. ஃபிளைட் வானில் பறந்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று என்ஜின் கோளாறு ஏற்பட்டது. பைலட் முடிந்தவரை பாதுகாப்பாக தரையிறங்க முயற்சி செய்தார். ஆனால் எதுவுமே செய்ய முடியும் போக இறுதியாக பைலட் மேடே மேடே என கத்தினார். சுமார் 10,000 அடி உயரத்திலிருந்து சில நிமிடங்களில் விமானம் அமேசான் காடு பகுதியில் விழுந்து மறைந்தது. குடும்பத்தை காணவில்லை என்று பிள்ளைகளின் அப்பா ரிப்போர்ட் பண்ணதும் மீட்பு குழு தேடுதல் வேட்டையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது அடர்ந்த அமேசான் காடு பகுதினாலே முதல் வாரம் தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை. 2 வாரங்கள் தேடிய பின் விமானத்தின் சிதைந்த பாகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. பிறகு ஃபிளைட் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மொத்த மீட்பு குழுவும் பதறி போன தருணம் இதுதான். பைலட், கைடு மற்றும் அம்மா ஃபிளைட்ல இறந்து கிடப்பதை உறுதி செய்றாங்க. அப்போ அந்த 4 குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு? குழந்தைகளோட வயசு சொல்றேன் கேளுங்க. லெஸ்லி 13 வயது, சுலைனி 9 வயது, டிஎன் 4 வயது, கிறிஸ்டின் வெறும் 11 மாதமான குழந்தை. இங்கேதான் கடவுளின் அதிசய செயல்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதன் பிறகு கொலம்பியன் ஆர்மி மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கை தொடங்கியது. ஹெலிகாப்டர்கள், நூற்றுக்கணக்கான படையினர், ட்ரோன்ஸ், பழங்குடி வழிகாட்டிகள், நாய்களின் உதவிகளோடு காடு முழுவதும் தேடினர். கொலம்பியன் ஆர்மி இந்த மிஷனுக்கு வைத்த பெயர் ஆபரேஷன் ஹோப். இந்த ஆபரேஷன் 320 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான அடர்ந்த 3 மணி மழைக்காடுகளை உள்ளடக்கியது. சற்று அந்த குழந்தைகளின் சிச்சுவேஷனை யோசித்து பாருங்களேன். உலகின் மிகவும் வர்ணிக்க முடியாத சுற்றுச்சூழல் அமைப்புகளை கொண்ட அமேசான் காடு, விஷப்பாம்புகள், கணிக்க முடியாத வானிலை, புலி, சிங்கம், கரடி போன்ற வேட்டையாடும் மிருகங்கள், பல வகையான கொடூரமான பூச்சிகள், எத்தனை அச்சுறுத்தல்கள்! கடவுளை தவிர யார் அவர்களை காப்பாற்ற முடியும்? இதுதான் திருப்புமுனை.